வாழிய பாரதம், வாழிய மணித்திருநாடு, வாழிய பாரத நாட்டின் சிற்பக்கலை அற்புதங்கள். உதிரமும் சிந்தையும் உரமாய் இட்டு உலராத மரமாய் உத்தமர் வரமாய் வாய்த்த பாரதம் போற்றுவோமே. அதை அக்கதை கற்றவர் மற்றவர் பேதமின்றி நினைவூட்டுவோமே. சிற்பங்களாய் சரித்திரம் வடித்தவர் படைத்ததை ரசித்திடவே தருவோமே. வேதாந்தம் சித்தாந்தம் தத்துவமாய் போதிக்கும் நம் கலை வடிவங்கள் தரிசிப்போமே. சித்தமும் நித்தமே கடந்ததை நினைந்திட நடந்ததை செதுக்கியோர் கலை வண்ணம் காண்போமே. கலையை யாகமாய் வளர்த்தோர் தரமாய் தரணிக்கு தந்த செல்வத்தை நிகழ்காலத்தில் அனுபவிப்போமே. புரட்டால் பகட்டும் வரட்டும் என வருங்காலம் இரட்டும் வழி துறந்து முன்னோர் வகுத்த பாதை படித்து பின்தொடர்வோமே. செல்வமும் புகழும் செல்வாக்கும் காண கணிதனாய் அளக்காமல் மனிதம் பேண மண்ணின் மகத்துவம் அறிவோமே. நம் பாரதத்தாய் வலிதாங்கி பிரசவித்த சக மானிடமே. உளம் வரித்தால் நமக்காக நம் முன்னவர் வரித்த பொற்காலம் காண்போமே. பாரம்பரிய நல்லறம் பற்றி யாக்கையின் வேட்கைகள் வென்றெடுப்போமே. சூதுகள் கடந்து சூட்சுமம் அணைந்து நீச்சங்கள் களைந்து வரலாற்றை உணர்ந்து மீட்சியே அடைவோமே. அதிகாரத்தை அகமழித்து அருங்கலையில் யாத்திருக்கட்டும் நம் மனமே. நல்லோர் நல்கிய கலாச்சார சீரை புல்லர் வழியில் தொலையாதிருக்கட்டும் குணமே. எண்ணத்தில் விதைப்போம் இத்தேசம் வடித்த எண்ணற்றோர் அர்ப்பணமே. எக்காலமும் நம்மை அளிப்போம் நம் தேசத்திற்கு சமர்ப்பணமே. ஏற்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற எண்ணமே. ஏற்றம் நம் வாழ்வில் நாளை திண்ணமே. வாழிய பாரதம், வாழிய மணித்திருநாடு, வாழிய பாரத நாட்டின் சிற்பக்கலை அற்புதங்கள். ஏறத்தாழ கிமு 185 வருடம் புஷ்யமித்ர சுங்கா ஆட்சியை கைப்பற்றி இறுதி மௌரிய அரசரானாரு. கிமு 73 வரை அவர் சாம்ராஜ்யம் நிலைச்சது. அதுதான் இந்திய கலை வரலாற்றுல சுங்கா பொற்காலம்னு அழைக்கப்படுது. சுங்காக்கள் இந்து கடவுள்களை வழிபட்டாலும் பௌத்த மார்க்க வழிபாட்டு முறைகள்லையும் ஈடுபாடு கொண்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான பௌத்த மார்க்க முற்கால கலை படைப்பு அவங்க ஆட்சி காலத்துல தான் உருவாச்சு. முற்கால சீன யாத்ரீகர்கள் குறிப்புல வெறும் பாறைகளையும் கற்களையும் மட்டுமே குவிக்கிறதன் வாயிலா இந்தியர்கள் பல ஸ்தூபிக்களை நிறுவனதா பதிவாகியிருக்கு. இன்றளவும் இந்திய பௌத்த மாநிலங்கள்ல அந்த வழக்கம் நடைமுறையில இருக்கு. ஒரு சில கற்களை ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கிறதன் வாயிலா வழிபடக்கூடிய ஒரு பொருள் உருவாகுது. ஏன்னா படைப்புக்கான மூலாதாரமா கருதப்படுறது தெய்வீகம்தான். புத்தரின் சீடர்கள் அவருடைய உடலின் பாகங்களை பல ஸ்தூபிக்கள்ல பதப்படுத்தினாங்க. அது ஒரு பாரம்பரியமாவே உருப்பெற்று பல நாடுகள்ல பரவி இன்றளவும் அது பின்பற்றப்படுது. பிற்கால ஸ்தூபிக்கள் மற்ற பல குருமார்களின் பூத உடலோட பாகங்களையும் அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் பௌத்த போதனைகளையும் தமக்குள் அடக்கியிருந்தது. ஏறத்தாழ கிமு 100 தற்கால மத்திய பிரதேச மாநிலத்தோட கிழக்கு பகுதியில மகாரூத்ல ஒரு முக்கியமான ஸ்தூபி நிறுவப்பட்டது. அந்த ஸ்தூபியின் வேலி மதில்களும் மிஞ்சி இருக்கிற ஒரு நுழைவாயிலும் கொல்கத்தா மாநிலத்தின் இந்திய அருங்காட்சியகத்துல காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு. இன்றளவும் மிஞ்சி இருக்கிற மிக முற்கால ஸ்தூபியின் வேலி மதில் இதுதான். மௌரிய அரச கலை வேலைப்பாடுகளுக்கு மாறா இதுல இருக்கிற கல்வெட்டுகள்ல இந்த கலை வடிவங்களும் சிற்பங்களும் மேல் மக்களாலும் துறவிகளாலும் நன்கொடையா வழங்கப்பட்டதா செதுக்கியிருக்காங்க. வேதிக்கான அழைக்கப்படுற இந்த 9 அடி உயர வேலி மதிலும் தோரணம்னு அழைக்கப்படுற நுழைவாயிலும்
அந்த காலகட்டத்தின் மர வேலைப்பாடுகளை ஒற்றி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வேலி மதில்ல இருக்கிற சித்தரிப்புகளும் உருவகங்களும் அசோகரின் ஆட்சி காலத்துல இருந்த கலை பாங்குக்கு முற்றிலும் மாறா இருக்கு. முற்கால நதிநீர் பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் காலத்துக்கு பிறகு மீண்டும் உருவாக்கப்பட்ட இந்த கலை படைப்புகளுக்கு காரணம் அரசர்கள் இல்ல, மக்கள்தான். இந்த ஸ்தூபிய வலம் வந்து வணங்குற பக்தர்களுக்கான பாதையை இந்த வேலி மதில் அமைச்சு கொடுக்குது. மேலும் இந்த வேலி மதில்ல செதுக்கப்பட்டு இருக்கிற கதைகள் புத்த பிரானின் நல்லொழுக்கத்தை நினைவுபடுத்துறதா அமைஞ்சிருக்கு. ஜாட்டகாஸ்னு அழைக்கப்படுற புத்த பிரானின் கடந்த பிறவி கதைகள் அன்றாட வாழ்க்கையில பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகளை போதிக்குது. இந்த கதைகள் நாட்டுப்புற பாடல்களாகவும் நீடிச்சிருக்கு. இந்த நினைவு சின்னத்துல யட்சர்கள் மற்றும் யட்சிகளின் உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இவை இயற்கையின் உயர்ந்த நிலையை உணர்த்துறதோட நம்ம சூழ்ந்திருக்கிற அனைத்திலும் குடிகொண்டிருக்கிற தெய்வீக தன்மையையும் ஞாபகப்படுத்துது. இயற்கை வழங்குற பாதுகாப்பை பிரதிபலிக்கிறதோட உயிர்கள் தொடர்ந்து வாழ தேவையான வளங்களை வழங்குறதும் இயற்கைதாங்கிறத இவை வலியுறுத்துது. வடக்கு திசை நுழைவாயிலின் இடப்புறம் செல்வ வளத்தின் அடையாளமான குபேரனின் உருவச் சிலை இருக்கு. பாரூத் சிற்பங்கள்ல முப்பரிமாண வடிவங்களுக்கும் அதோட தொடர்புடைய சிறு அம்சங்கள் பத்தின நுணுக்கங்களுக்கும் இடையில ஒரு சமநிலை காணப்படுது. இதே ஸ்தூபியில தனக்கு மேல இருக்கிற அசோக மரத்தின் கிளைய பற்றினபடி நிக்கிற யட்சி சந்திராவின் உருவச் சிலையையும் கண்டுகளிக்கலாம். பாரூத்தை சேர்ந்த இந்த மாதிரி முற்கால உருவச் சிலைகள் தான் பிற்கால கலை வடிவங்கள்ல மேலும் செழிப்படைஞ்சது. இவை இயற்கையான இனப்பெருக்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. ஒரு அழகான பெண்மணியின் தீண்டுதலுக்காக காத்திருக்கிற மரம் அதன் பிறகு பூத்து குலுங்கறதா சித்தரிக்கப்பட்டிருக்கு. அசோக மரக்கிளைய பற்றினபடி இருக்கிற இந்த பெண்ணை அசோகா தோகதான்னு அழைக்கிறாங்க. தோகதான்னா இருமணம் கொண்டவங்கன்னு அர்த்தம். ஒரு கருவை சுமந்திருக்கிற இந்த பெண் தனக்குள்ள இருக்கிற இரு மனங்களின் தேவைகளை வெளிப்படுத்துறாங்க. இந்த மரத்தின் கிளைய சுற்றி பிடி தளராம அதை இறுக பற்றி இருக்காங்க. ஏராளமான செல்வ வளம் கொண்ட கடவுளா கருதப்படுற இந்து கடவுள் லட்சுமியின் உருவத்தையும் வேதிகாவில் காணலாம். இது லட்சுமி தேவியின் முற்கால உருவச் சிலைகள்ல ஒன்று. இதுல ஒட்டுமொத்த உயிர்களின் வாழ்வும் தொடர்புடையதா சித்தரிக்கப்பட்டிருக்கு. நம்ம சூழ்ந்த எல்லாத்திலையும் இறைவன் குடிகொண்டிருக்கிறதா செதுக்கப்பட்டிருக்கு. அதனால முழுமையான நல்லிணக்கத்தோட தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனித வடிவங்களையும் இதுல ஒன்றிணைக்க இதை உருவாக்கின கலைஞர்களுக்கு தயக்கம் எதுவும் ஏற்படல. நுழைவாயிலின் ஒரு தூண்ல இந்த ஸ்தூபிக்கு உருவச் சிலைகளை கொண்டு வர்ற ஊர்வலமும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இவைகளை செதுக்கினவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ப இதுல காணப்படுற யானைகளின் உருவ அளவுகளும் வேறுபடுது. பாரூத் வேல் மதில்கள்ல இருக்கிற செதுக்கல்கள் மேலோட்டமா இருக்கு. பிற்கால கலை வடிவங்கள்ல காணக்கூடிய அளவு ஆழமாயில்ல. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த பரந்த நோக்குடைய உலகம் நமக்கு தொடர்ந்து உணர்த்தப்படுது. அதன் அங்கமா வேதிகாவின் ஒரு தூண்ல செதுக்கப்பட்ட ஒரு கிரேக்க வீரன் சிலையில முழு காலணி, உள் சட்டை, திருத்தப்பட்ட தலை கேசத்தின் மேல ஒரு துணிப்பட்டையும் காணப்படுது. இன்னொரு புறம் நாகராஜான்னு அழைக்கப்படுற பாம்புகளின் அரசனுடைய சிலை இருக்கு. பாம்பு குடை கொண்ட மனித உருவத்துல காட்சியளிக்கிறாரு. யட்சர்களையும் யட்சிகளையும் போல இயற்கையின் ஆற்றல், அதன் தாக்கம் மற்றும் வளமைய நமக்கு நினைவு கூறும் விதமாத்தான் நாகதேவ சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கணும். சிந்து சமவெளி காலத்துல இருந்தே கலை படைப்புகள்ல இடம் பிடிக்கிற பாம்பு உருவங்கள் தற்காலம் வர இந்திய வழிபாட்டு முறைகள்ல நாக தேவதைகளா வணங்கப்படுது.
வேதிகாவின் பல இடங்கள்ல தாமரை பதக்கங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. அவைகளுக்குள்ள மனித உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இண்டிக் கலைப்படைப்புகள்ல தாமரை பரிசுத்தத்தின் சின்னம். இவை சாமானிய மனித அனுபவங்களை கடந்த ஒரு உணர்வை அளிக்குது. இந்த வேதிகா படைப்புகள் புத்த பிரானின் வரலாற்றையும் அவரது கடந்த பிறவியின் கதைகளையும் கூட விவரிக்குது. ஆனா இந்த முற்கால பௌத்த கலை படைப்புகள்ல புத்த பிரான் இடம் பிடிக்கல. மாறா அவருடைய இருப்பை உணர்த்த அடையாள சின்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பகால இந்திய கலை படைப்புகள்ல கவனம் தனிநபர்கள் மேல செலுத்தப்படல. இவைகளுக்கு இரட்சகர்களாய் இருந்த அரசர்கள் தொடர்பான சித்தரிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா புராதன இந்திய கலையின் கோட்பாடுகளை விளக்குற சித்திர சூத்திரத்துல கலைப்படைப்புகளுக்கு உரம் அளிச்சது தெய்வீக தன்மைகளை தவிர தனிநபர்களுக்கான துதி இல்லை. துவக்க கால ஸ்தூபிகள்ல கலைப்படைப்புகள் கவனம் செலுத்துற விதம் நமக்கு பல நெறிமுறைகளை போதிக்குது. அந்த உயர்ந்த போதனைகளைத்தான் வேதிகாவில செதுக்கப்பட்டிருக்கிற ஜாட்டகா கதைகளும் நமக்கு எடுத்துரைக்குது. மகா கபி ஜாட்டகான்ற பெயரோட உயர்ந்த நெறிகள் கொண்ட ஒரு குரங்கா புத்தர் பிறந்த வரலாற்றை இந்த பகுதி விவரிக்குது. அந்த கதையின் பல அம்சங்கள் இந்த சின்ன இடைவெளிக்குள்ள அபார திறமையோட செதுக்கப்பட்டிருக்கு. இடைவெளி இல்லாத விவரணையோட தொடரும் இந்த கதையில இந்த குரங்கு உருவம் பல முறைகள் காட்சியளிக்குது. இதுல காலத்தின் ஓட்டத்தை பிரதிபலிக்க முயற்சி எடுக்கப்படல. இதன் கண்ணோட்டத்துல காலத்தின் ஒவ்வொரு நொடியும் முக்கியத்துவம் பெற்றதா விளக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு கதையின் எந்த அத்தியாயத்துக்கும் தனிப்பட்ட முக்கியத்துவம் வழங்கப்படல. எல்லாமே சமநிலையோட கையாளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தின் கலை படைப்புகள்ல பிரமிக்க வைக்கிற ஒரு அம்சம் இங்க செதுக்கப்பட்டிருக்கிற ஜாட்டகா கதைகள்ல விலங்கு உருவங்கள் வாயிலாகவும் ஏராளமான உயர்ந்த தன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விதம்தான். இந்த பரந்த கண்ணோட்டத்துல மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், மரங்களின் வாழ்வுக்கு எந்தவித பாகுபாடும் காணப்படல. இங்க உள்ள ஆண் பெண் உருவச் சிலைகள் இயற்கையின் நல்லிணக்கத்தை பிரதிபலிச்சு மனிதர்களின் நல்வாழ்வு தொடர்பான ஒரு தாராள உணர்வை அளிக்குது. இவை அணிகளா இல்ல, ஒவ்வொரு சிலையும் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல முழு நிறைவோட அமைதியின் வடிவா காட்சியளிக்குது. கிமு 1ஆம் நூற்றாண்டோட முதல் பாதியில மிக புகழ்பெற்ற பௌத்த வழிபாட்டு தலமான போத் கயாவில் இருக்கிற போதி மரத்தை சுற்றி ஒரு கல்வேலி அமைக்கப்பட்டது. பாரூத்த போலவே இதிலையும் உருவச் சிலைகள் ஆழமா செதுக்கப்படல. கதை சொல்லும் பாங்கும் அதிக சுருக்கமா இருக்கிறத காண முடியுது. முற்காலத்தை போல இதுல அதிக விவரங்கள் இல்லை. தற்கால மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பேஸ் நகர்னு அழைக்கப்படுற முற்கால விதிஷா கங்கையின் சமநிலங்கள்ல மேற்கு கடற்கரையோட வர்த்தக பாதையில அமைஞ்சிருந்தது. இங்க கிடைக்கப்பெற்ற ஆரம்பகால பொருட்கள்ல பதிவுகள் செதுக்கப்பட்டு இருந்த ஒரு பெரிய கல் தூணும் உண்டு. அது கிமு 120க்கும் 100ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கணும். அதை இறைவன் விஷ்ணுவின் அவதாரமான வாசுதேவருக்கு காணிக்கையா கிரேக்க பக்தரான ஹெலூட்யூரஸ் நிறுவினாராம். சுங்க காலகட்டத்தை சார்ந்த நினைவு சின்னங்களான கல் உருவச் சிலைகள் விதிஷாவில் கண்டறியப்பட்டிருக்கு. அதுல செல்வங்களுக்கு அதிபதியான யக்ஷனா கருதப்படுற குபேரரின் சிலையும் இடம்பெற்றிருக்கு. விதிஷாவுக்கு அருகாமையில இருக்கிற தாழ்ந்த உயரம் கொண்ட மலையான சாஞ்சியிலையும் மிக அற்புதமான வகையில மிஞ்சியிருக்கிற ஆரம்பகால பௌத்த ஸ்தூபிகள் இருக்கு. அந்த மலையின் பாதி தொலைவில் இருக்கிற ஒரு ஸ்தூபியில
மௌரியர்களின் காலகட்டத்தை சார்ந்த தலை சிறந்த பௌத்த குருமார்களின் பூத உடல் பாகங்கள் இருக்கு. இந்த ஸ்தூபியை சுத்தி அமைக்கப்பட்ட வேதிகா ஏறத்தாழ கிமு 100ஆம் ஆண்டை சேர்ந்ததா இருக்கணும். இந்த வேதிகாவில் பதக்கங்களும் உருவங்கள் செதுக்கப்பட்ட பாதி பதக்க வடிவங்களும் இருக்கிறதோட நுழைவாயில் ஓரத்துல இருக்கிற உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. செல்வச் செழிப்புக்கும் பொருள் வளத்துக்குமான இந்து கடவுள் லட்சுமி இங்க இருபுறத்திலும் நீரால் அபிஷேகம் செய்கிற யானைகளோட காட்சியளிக்கிறாங்க. இங்கேயும் உருவங்கள் அதிக ஆழத்துல செதுக்கப்படல. இதன் பாங்கும் பாரூத்தோட பொருந்தியிருக்கு. சாஞ்சியில இந்த மலையின் உச்சியில தான் கிமு காலகட்டத்தை சேர்ந்த மிக உன்னதமான பௌத்த ஸ்தூபி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இது புத்த பிரானின் நினைவு சின்னங்கள் கொண்ட வழிபாட்டு தலமாத்தான் இருந்திருக்கணும். அடிப்படையில இந்த ஸ்தூபி உருவாக்கப்பட்டது கிமு 3ஆம் நூற்றாண்டுல தான். இந்த ஸ்தூபியின் தென் வாயில்ல ஒரு அசோகர் தூண் நிறுவப்பட்டிருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டோட மத்திய காலகட்டத்தில் இதன் பரப்பளவு இரட்டிப்பாக்கப்பட்டது. இதன் பழமையான மர வேலிகளுக்கு பதிலா 9 அடி உயர பிரம்மாண்ட கல் வேலி அமைக்கப்பட்டது. கிமு 1ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் தக்கான பீடபூமியின் ஆட்சியாளர்களான சத்வாகனர்கள் மத்திய இந்தியா வர ஆளுமையை விரிவுபடுத்தினாங்க. இந்து கடவுள்களை வழிபட்டாங்க. இருந்தாலும் அவங்க காலகட்டத்தில் இங்கு நடந்த புனரமைப்பு பணிகளால பௌத்த நினைவு சின்னங்களிலேயே இந்த ஸ்தூபி அதிக முக்கியமானதா மாறியிருக்கு. பிரமிக்க தகுந்த வகையில செதுக்கப்பட்ட இதன் கல் தோரணங்களின் உயரம் 34 அடி. இந்த நுழைவாயில்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டுல முழுமையடைஞ்சது. இந்த தோரணங்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற 631 வடிவங்கள் விதிஷா மக்கள் தந்த நன்கொடையால பணிகள் நடந்ததா அறிவுறுத்துது. இந்த கலை தோட்ட பணியாளர்களுக்காகவும் வணிகர்கள், நிதி வர்த்தகர்கள், மீனவர்கள், இல்லத்தரசிகள், வீட்டு உரிமையாளர்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் உருவாக்கப்பட்டது. இதுக்கு பாதிக்கும் மேற்பட்ட நன்கொடை அளிச்சது பெண்கள்தான். வளைஞ்சிருக்கிற இந்த பிரம்மாண்ட கல்வேலியில எதுவும் செதுக்கப்படல. தோரணங்கள்ல 2 செங்குத்தான தூண்கள் இருக்கு. இவை ஆர்கிட்ரேட்ஸ் அழைக்கப்படுற 3 கிடைமட்ட கல் தூண்களை தாங்கி நிற்குது. அந்த தூண்களுக்கும் ஆர்கிட்ரேட்ஸுக்கும் இடையில இதுல வடக்கு நோக்கி அற்புதமான யானை வடிவங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. மேற்கு நுழைவாயில்ல உயரம் குறைந்த மனித உருவங்களும் தெற்கு நுழைவாயில்ல சிங்க வடிவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கணங்கள்னு அழைக்கப்படுற இந்த மனித உருவங்கள் வேட்டிகளுக்கு வெளியே பருமனான பெரிய தொப்பைகள் வெளிப்படுற மாதிரி காட்சி தருது. ஒவ்வொரு உருவத்தின் முகபாவமும் வெவ்வேறானது. அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கும் இந்த கணங்கள் இந்திய சிற்பக்கலை நிபுணர்களின் கவனத்தை நிச்சயம் ஈர்க்கும். இவை கலைப்படைப்புகளுக்கு ஒரு மெய் உணர்வை சேர்க்குது. அதே சமயம் இவற்றில் ஒரு உயர்ந்த தரமும் இருக்கு. உலகத்தில் அனைத்திற்கும் இடம் உண்டுங்கிறத இது நமக்கு தெளிவுபடுத்துது. இயற்கையின் வளமை மற்றும் பெருந்தன்மை பாரூத்துல காணப்பட்டது போலவே இங்கேயும் பூஜிக்கப்படுறத உணரலாம். இந்த நுழைவாயில்கள்ல 24 சிறப்பு பெண் உருவங்கள் அடைப்புக்குறிகளா நிலைச்சிருக்கு. கிழக்கு தோரணத்துல தனக்கு மேல இருக்கிற ஒரு மாமர கிளைய பிடிச்சபடி நிக்கிற ஒரு அழகான யட்சியின் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் வாயிலா இயற்கைக்கு இருக்கிற படைக்கும் ஆற்றலும் அதன் நற்பலன்களும் தெள்ளத் தெளிவா விவரிக்கப்படுது. உடலால மற்ற சிற்பங்களோட இந்த உருவம் இணைஞ்சிருந்தாலும் இந்த வடிவத்துக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. இதன் பின்புறம் இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் கூட கவனமா கையாளப்பட்டிருக்கு. பாரூத்த போலவே இங்கேயும் நுழைவாயில்கள்ல ஆண் உருவங்கள் இருக்கு. அதுல வேட்டி மற்றும் தலைப்பாகையோட ஒரு இண்டிக் கலை சிற்பமும் இருக்கு. கிரேக்க ஆடை அணிஞ்ச இன்னொரு உருவம் கையில அயல் தேச பாங்கிலான ஒரு கேடயமும் ஈட்டியும் இருக்கு.
தோரணாஸ்ல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் புத்த பிரானின் கடந்த பிறவியின் கதைகளை விளக்குது. கௌதம புத்தரின் வாழ்க்கை சரிதத்தையும் விவரிக்குது. இந்த கலை அறிமுகமான சமயத்துல இருந்த கிராமங்கள் மற்றும் நகரங்கள்ல இருந்த வாழ்க்கை முறைய இந்த கதைகளின் பின்னணி பிரதிபலிக்குது. அந்த காலகட்டத்தின் கட்டமைப்பு திறன் மற்றும் வாழ்க்கை முறைகளுக்கான சிறந்த ஆதாரங்களா இந்த சாஞ்சி சிற்பங்கள் விளங்குது. இதிலையும் தனிப்பட்ட முறையில புத்தர் மேல கவனம் செலுத்தப்படல. புத்தர் அடையாள சின்னங்களால தான் சித்தரிக்கப்படுறாரு. இந்த சக்கரம் பௌத்த தர்மத்தின் முதல் போதனையை எடுத்துரைக்குது. இதுல போதி மரம் ஞான அறிவுக்கான அடையாள சின்னம். ஒரு வெற்றிடத்தின் மீது நிலை பெற்ற காலணியும் குடையும் இங்க ஞானத்துல சிறந்தவங்க இருக்கிறத பறைசாற்றுது. இங்க கதைகள் சொல்லப்படுற விதத்துக்கான சிறந்த உதாரணம் அரசி மாயாவின் கனவு வர்ணிக்கப்பட்டிருக்கிற பாங்கு. பௌத்த விதிகளின்படி புத்தர் அரசி மாயாவின் கனவுல யானை வடிவத்துல வந்து அவங்க கருவுல நுழைஞ்சாரா. சாஞ்சி ஸ்தூபிகளோட தோரணங்கள் மகிழ்ச்சியா செயல்படுற வாழ்க்கையின் ஓட்டத்தை பிரதிபலிக்குது. பாரூத்துல உருவச்சிலைகள் தனிமைப்பட்டவை. ஆனா இங்க ஏராளமான உருவங்கள் ஒன்றிணைஞ்சு காணப்படுது. இவை பலவித நிலைகள்ல ஆர்வத்தை தூண்டக்கூடிய வாழ்க்கை முறைகளை வெளிப்படுத்துது. இங்க இவைகளின் முன்புறம் மட்டுமே செதுக்கப்படாம பக்கவாட்டு வடிவங்களும் தெளிவா தெரியும்படி உருவாக்கப்பட்டிருக்கு. சாஞ்சியின் கலைஞர்கள் பலவித முக பாவனைகளை ரொம்ப சுலபமா படைச்சிருக்காங்க. இந்த சிலைகள்ல பல்வேறு கண்ணோட்டங்களை சாஞ்சி கலைஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறதால எந்த கண்ணோட்டத்தோட ஒரு நபரை சுலபமா அடையாளம் காண முடியுமோ அதையே பயன்படுத்தி இங்க பலரை சிலையா வடிச்சிருக்காங்க. இந்த காட்சி பகுதியின் மேற்புறத்துல நிகழ்ந்த பல சம்பவங்களையும் தொலைதூர உருவங்களையும் செதுக்கி இருக்காங்க. பார்வையாளர்களுக்கு மிக அருகாமையில இருக்கிற வடிவங்கள் காட்சி பகுதியில கீழே இருக்கு. படிப்படியா கண்ணோட்டம் மங்கலாகிற சூட்சுமம் இங்க பயன்படுத்தப்படல. எல்லா அம்சங்களுமே முக்கியமா கருதப்படுறதால பெரிய அளவுகள்ல தெளிவான நுணுக்கங்களோட இவை காட்சியளிக்குது. முற்காலத்தை சேர்ந்த இந்திய கலைப்படைப்புகளின் இன்னொரு முக்கிய அம்சம் அடையாளம் காணக்கூடிய விதத்துல ஒரு தாவரம் அல்லது மரத்தின் இலைகள் பெரிய அளவுல செதுக்கப்படுறதுதான். இங்க உலகத்தின் கண்ணோட்டம் படைப்புகள் எல்லாத்திலையும் இருக்கிற முடிவில்லா உயிரோட்டத்தை வெளிக்காட்டுது. உயிர் துடிப்போட இணைஞ்சி படைப்பு திறனும் கொடி போல படர்ந்து மலர்கள், பழங்கள், விலங்குகள், மனிதர்கள் மற்றும் கற்பனையான ஜீவராசிகள்னு பல விதங்கள்ல உயிர்களை அறிமுகப்படுத்துது. சாஞ்சியில இருக்கிற இன்னொரு சின்ன அளவு ஸ்தூபியில புத்தருக்கு மிக நெருக்கமான சீடர்களான மோத்கல்யாணா மற்றும் சாயி புத்ராவின் பூத உடல் பாகங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஒற்றை தோரணம் கிபி 1ஆம் நூற்றாண்டுல சத்வாகனாக்களின் ஆட்சி காலத்துல இங்க உருவாக்கப்பட்டது. சாஞ்சி ஸ்தூபியின் கிழக்கு நுழைவு வாயிலையும் சில குறிப்புகள் இருக்கு. அதன்படி இதுல பிரமிக்க வைக்கும்படி செதுக்கி இருக்கிற உருவங்களை உருவாக்குனவங்க தந்தங்கள்ல செதுக்கின கலைஞர்களா. இப்படி பெரும் நினைவு சின்னங்கள் கல்லுல உருவானப்ப சிறிய அளவிலான உருவங்களை டெரகோட்டாவில செய்யற பாரம்பரியமும் இருந்தது. வட இந்தியாவில் கிடைச்சிருக்கிற சுங்க ஆட்சி காலத்தை சேர்ந்த அப்படிப்பட்ட பல சிற்பங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரியத்தை நமக்கு புரிய வைக்குது. அசோக சக்கரவர்த்தியின் காலத்தை சேர்ந்த ஒரு மும்முரமான துறைமுகம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையின் ஓரம் நெல் வயல்களுக்கு கீழே கண்டறியப்பட்டது. சந்திரகேத்துகர்னு அழைக்கப்படுற அந்த பகுதியில சுங்கா காலகட்டத்தின் சில அபாரமான டெரகோட்டா உருவச் சிலைகள் கிடைச்சிருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடையிலான காலகட்டத்தில்
காலம் உள்ள வரைக்கும் இண்டிக் கலையில தொடரக்கூடிய சில இன்றியமையாத பாரம்பரியங்கள் அறிமுகமாகியிருக்கு. அதுல மனித வடிவம் கலைப்படைப்பின் மையமாகி தத்துவார்த்த சிந்தனைகளை பிரதிபலிக்க பயன்பட்டிருக்கு. இந்திய கலைப்படைப்புகளுக்கான தனி மரபு இவைகளின் வாயிலா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு.